இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சமீபத்தில் சூர்யாவோட நடிப்பில் சிவாவோட இயக்கத்தில் 2000 கோடியை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கும் கங்குவா திரைப்படத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். அந்த படத்தில் என்னென்ன கேரக்டர்ஸ்லாம் உள்ளே வந்திருக்கு அப்படின்றத பற்றி நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஸ்டார்டிங் சீனில் ஒரு பையனை ஒரு ரிசர்ச் சென்டரில் ஏதோ நல்லா ஆராய்ச்சி பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. அது என்ன ஆச்சு ஏதாச்சுலாம் எதுவுமே காட்டல. ஒரு ஹாலிவுட் படத்தில் ஒரு காட்ஜில்லாவுக்கு ஒரு ரிசர்ச் பண்ணால் கூட எதனா அதோட தன்மையை மாத்தினா கூட அதை தெளிவாக நம்மளுக்கு புரிய வைப்பாங்க. இவர் திடீர்னு ஒரு பையனை 2024 ஒரு வருஷத்தை போட்டு ஒரு ரிசர்ச் சென்டரை போட்டு அதில் ஏதோ நடக்குதுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மொட்டையாக போட்ட மாதிரி காட்டி விட்டுருந்தாரு. அதுவே நமக்கு குழப்பத்தை உண்டு பண்ணிடுது. சரி, அதுக்கப்புறம் அங்கேருந்து அந்த பையன் தப்பிக்கிறாப்புல. அந்த பையன் ஓடினே இருக்கிறான். ஆனால் அவனை ஃபாலோ பண்ணுறதுலாம் பார்த்தீங்கன்னா ஹை லெவல் செக்யூரிட்டிஸ், அதாவது கையில் வேற லெவல் ரேஞ்சு உள்ள துப்பாக்கிலாம் வச்சுன்னு ஒரு 5 வயசு 6 வயசு பையனை தொத்தினுக்கிறாங்க. அவங்க வர இடத்துலேருந்து ஒரு 10 அடி தூரத்தில் தான் ஓடினுக்கிறான் அந்த பையன். அவங்கள பிடிக்கிறதுக்கு இந்த செக்யூரிட்டி கார்ட்ஸ்லாம் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. அதுவே நம்மளுக்கு என்னடா இது அப்படின்ற மாதிரி ஓப்பனிங்லேயே ஒரு கிரிஞ்சி மொமெண்ட்டை நமக்கு கொடுக்குது. திடீர்னு அந்த பையன் காணாமல் போயிடறான். எங்கடான்னு பார்த்தா 150 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் ஸ்பீடில் ட்ரெயினில் இந்த பையன் ஏறிடுறான். ஏறிட்டு அவன் தப்பிச்சு போயிடறான்னா. இவங்க செக்யூரிட்டி கார்ட்ஸ்லாம் ரயில்வே ட்ராக்கையே பார்த்துன்னு வீட்டுக்கு போயிடுறாங்க. சரி, அதுலேருந்து அப்படியே அந்த பையனை காட்டுறாங்க. அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அந்த ட்ரெயின் உள்ள இருக்கிற ஒரு கோல், அது கூட்ஸ் ட்ரெயின் போடுது. அதில் ஒரு கறி மாதிரி ஒன்று இருக்குது. அதை எடுத்து ஒரு உருவத்தை வரைகிறான். அது யாரோட உருவம் அப்படின்னு பார்த்தா நம்ம சூர்யா, அதாவது ஆதி காலத்து காட்டுவாசி சூர்யாவோட உருவம். இந்த கேப்பில் சூர்யாவை காட்டுறாங்க. அதாவது சூர்யாவோட படங்கள்லேயே இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு ஓப்பனிங் என்ட்ரியை எந்த படத்துலையும் பார்த்துருக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு கன்றாவியான என்ட்ரியை தான் இந்த கங்குவாவில் சூர்யா கொடுத்துருக்காங்க. என்னன்னா, ஒரு காமெடியே பண்ணாத சுச்சுவேஷனில் யோகி பாபு வச்சு காமெடி ட்ரை பண்ணி அங்கே அவர் மூலியமாக பேசுகிற மாதிரி ஜிம்மில் சண்டை போட்டுக்குன்னு சூர்யாவோட என்ட்ரி அமையுது. இது நம்மளுக்கு என்னடா இப்படி பண்ணி வச்சுருக்கீங்க சூர்யா என்ட்ரியை அப்படின்னு கேட்குற அளவுக்கு சிவாவை அசிங்கமாக திட்டலாம் போல இருக்குது. ஏன்னா ஜிம்மில் சண்டை போடுற மாதிரி காட்டுறாங்க. அதுவும் சண்டை தெளிவாக கூட காட்டல, ஏதோ அறவரையாக காட்டியிருக்காங்க. அங்கே அங்கே ஜிம்மில் இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வச்சு ஒரு ஆளுங்களே அடிக்கிற மாதிரி தான். அதுதான் என்ட்ரியே, சூர்யாவோட என்ட்ரி. அதாவது சிட்டி ஸ்டைல் சூர்யாவோட என்ட்ரி. சரி, சூர்யா என்னதான் வேலை பார்க்குறாரு அப்படின்னு நம்ம எதிர்பார்த்து உட்காந்துருந்தா, அவர் ஏதோ இந்த போலீஸுக்கே மாமா வேலை பார்த்து போலீஸாலே முடியாத திருடனை கொலைக்காரங்க எல்லாரையும் பிடிச்சி கொடுத்து அதுக்கு போலீஸ்கிட்ட ஒரு அமௌண்ட்டை ஒன்று உசார் பண்ணுறாப்புல. இதுதான் அவர் பார்க்குற ஒரு மறைமுகமான கேவலமான வேலை. அந்த வேலையில் சம்மந்தமே இல்லாமல் இந்த ஹீரோயினை போட்டுக்கிறாங்க. ஹீரோயினை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு சொல்லியே ஆகணும். ஹீரோயின் ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கும்போது பாதிலேயே ஷூட்டிங் வந்துட்டாங்க பொழுது. அவங்க வர சீன் எல்லாமே அரை ட்ரெஸ்ஸோட நம்மளுக்கு பார்க்கவே முடியாத அளவுக்கு தான் இருக்குது. மொத்தத்தில் ஹீரோயின் இந்த படத்தில் நடிக்கணும்னு வரல, ஜிம்மில் பண்ணுற ஒர்க் அவுட்டை கங்குவா படத்தை பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. இவங்க 2 பேரும் கைதிகளை போட்டி போட்டுன்னு பிடிச்சி கேஎஸ் ரவிக்குமார் கொடுக்குறாங்க. அங்கே கேஎஸ் ரவிக்குமாரை பார்த்தா போலீஸ் மாதிரியே தெரில. அவர் ஏதோ காலங்கால வேலை செய்கிற மாதிரி போலீஸ் ட்ரெஸ்ஸை மட்டும் மாட்டு வந்த மாதிரி இருக்குது. சத்தியமாக அவருக்கு போலீஸ் கேட்டப்போ இந்த படத்தில் சுத்தமாக செட் ஆகலை. புளிச்சு போன மாவு மாதிரி ஒரு கேவலமாக இருக்குது, சாப்பிட முடியாத மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அந்த சீனுங்கெல்லாம் நம்மளால் ஏன் தான் இந்த சீன்லாம் பார்த்துன்னு இருக்கிறோம் காலங்கத்தால் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் நம்மளுக்கு குத்துது. இதில் பார்த்ததுக்கு ஒரு பெரிய குண்டத்துக்கு போடுறாங்க. இவங்க 2 பேரும் போட்டி போட்டு கடத்துறவங்க முன்னாடி, அதாவது கொஞ்சம் சீனுக்கு முன்னாடி லவ்வர்ஸா அவங்க ஏதோ ஒரு கண்டாயமான ஒரு விஷயத்தில் பிரிஞ்சிடுறாங்க. பிரிஞ்சதுனால 2 பேரும் ஆப்பரண்டாக மாதிரி எங்கெங்கெல்லாம் கொலைக்காரன் இருக்கிறாங்களோ அவங்கள ஒரு கீரல் கூட விடாமல் ஈஸியாக எடுத்துன்னு போயிட்டு யாராலுமே பிடிக்க முடியாதவங்கள இவங்க ஈஸியாக போயிட்டு பிடிச்சின்னு வந்துடுறாங்களாம். அதுவும் ஆள் பலம் கூட இல்லை, ஒன்றுமே இல்லை. யோகி பாபு இருப்பார், அந்த தீசா பராணி கூட கிங்ஸ்லி சுற்றின்னு இருப்பார். அவங்க இவங்களோட போயிட்டு எடுத்துன்னு வந்துடுறாங்களாம். அது என்ன கன்றாவி லாஜிக்கு பார்த்தா தெரியல சிவா. அங்கேயே படத்தை பாதி கொண்டுட்டாருன்னு தான் சொல்லணும். இப்போ நம்ம இந்த யோகி பாபு, ரெடின் கிங்ஸ்லி இவங்களோட கேரக்டரை பற்றி பார்க்கலாம்.
அதாவது இவங்க கேரியர்லேயே வந்து காமெடியே ஒர்க் அவுட் ஆகாத படம் அப்படின்னா கங்குவான்னு கண்ண முடியும்னு சொல்லிடலாம். ஏன்னா 2 பேரும் ஒன்றா இருக்காங்க, ஒரு சீன் கூட சிரிப்பு வரலங்க. நம்மளுக்கு சிரிப்பே வராத சீன்லாம் காமெடியெலாம் எடுத்து வச்சுக்கிறாங்க. அதனால் அதை நம்ம காமெடின்னு சொல்ல முடியாது. முதல்ல அவங்க வந்து வந்திருக்காங்க, அவங்க ஏதோ பழைய படத்தில் பண்ண புண்ணியத்தினால அந்த பேரில் ஃபேமில் வந்துக்கிறாங்கன்னு தான் சொல்லணும். அவங்களோட மார்க்கெட்டை வந்து நம்ம சிவா காலி பண்ணிட்டார். இப்போ திடீர்னு நம்ம எதிரே பார்க்காத அளவுக்கு ஒரு ட்விஸ்ட் வந்துக்குது. என்னடான்னு பார்த்தா, அந்த ரிசர்ச் சென்டர்லேருந்து தப்பிச்சு போனால ஒரு பையன், அவன் வந்து சூர்யாவும் யோகி பாப்பும் கொலை பண்ணுறதுல வந்து உட்காந்துக்கிறான். அவன் எப்படி வந்தான் என்ன இதெல்லாம் தெரில, அப்படியே அதை பிளாங்காக விட்டாங்க. சரி உட்காந்துட்டு என்ன பார்க்குறான் அப்படின்னா, இவங்க 2 பேரும் ஒரு ஆள் கொலை பண்ணுறாங்க, அதை வந்து பார்த்துட்றான். பார்த்துட்டு இப்போ வந்து சூர்யா யோகி பாபு வந்து என்ன சொல்கிறாப்புல, அந்த பையனை கொண்டுட்டாதான் நம்மளுக்கு எந்த எவிடன்ஸும் மாட்டாது அப்படின்னு சொல்கிறாப்புல. ஆனால் சூர்யா வந்து அந்த பையன் மேலே ஒரு ஈர்ப்பு வந்துருக்குது. இல்லை இவன் பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ஏதோ ஞாபகம் வருது, என்னால் வந்து இதை வந்து இவனை வந்து எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப திடீர் பாசம் வந்த மாதிரி ஒரு விடியோட சுற்றின்னு இருந்தார் அந்த பையனை எதுவும் பண்ணாமல். இந்த மாதிரியே படம் போயிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு யோசனை தோணுது. வழக்கமாக படங்கள்லாம் ஃப்ளாஷ்பேக் சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு ஆள் சொல்லுவாங்க, இல்லைனா வந்து சும்மா ஒரு ரவுண்டு மாதிரி போட்டு எல்லாம் சொல்ல வைப்பாங்க. இப்போ வந்து எது ஃப்ளாஷ்பேக் சொல்லுது அப்படின்னா, ஒரு நிலா தான், வானத்தில் இருக்கிற நிலா தான் ஃப்ளாஷ்பேக் சொல்லுது. அதாவது அந்த 1000 வருஷத்துலேருந்து இந்த ப்ரெசண்ட் வருஷம் 2024 என்ன கதை நடந்திருக்கு அப்படின்றது வந்து ஒரு நிலா மூலியமாக தான் எல்லாருக்குமே தெரிய வருது. ஆடியன்ஸான நம்மளுக்கும் அந்த நிலா மூலியமாக தான் தெரிய வருது. நடுவில் இந்த பையன் சம்மந்தமே எல்லாம் போயிட்டு சூர்யாவோட வீட்டில் போயிட்டு அவன் பார்த்த அந்த ஆதி காலத்தில் பார்த்த பையன் சூர்யாவோட கெட்டப்பு, இந்த ஆர்ட் ஒர்க் எல்லாத்தையும் போயிட்டு பைத்தியக்காரன் மாதிரி செவுத்துல வரைஞ்சி விட்டுறான். அதை பார்த்து சூர்யா கல்லு இல்லை, யாரா இது, இவன் இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கிறான், இந்த மாதிரி இந்த வீட்டுக்கு செவுத்துக்கெல்லாம் ஹவுஸ் ஒன்று கேட்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா ஒரு மாதிரி பக்குன்னு இது. அப்போ தான் வந்து அந்த பையன் வந்து அவன் கையை வச்சு 2 பேரும் ஏதோ ஃபீலிங்ஸ் பண்ணிக்கிறாங்க போல. அது என்னன்னு நம்மளுக்கு தெரில. அது மூலியமாக தான் சூர்யாவுக்கு வந்து ஏதோ ஓரளவுக்கு ஏதோ தெரிய வருது அந்த பழைய கதைலாம். இப்போ அந்த பழைய கதவுல போவோம். ஆதி காலத்துன்னு சொல்லிட்டு ஒரு மட்டமான ஃப்ளாஷ்பேக் ஒன்று வருது. அதில் வந்து ஒரு 5 தீவு சுற்றி காட்டுறாங்க. அந்த தீவு பேர் எதுவுமே நம்மளுக்கு புரியாது. அது வந்து யாருக்கு ஏற்றாங்கன்னு தெரியல. அந்த படத்தில் நம்மளுக்கு வந்து எதுவுமே புரியாத மாதிரி ஒரு மாதிரி கஷ்டத்துலேயே தான் போயிடுவாங்க அந்த பேருங்கெல்லாம். இதுன்னு இல்லை, அந்த ஆளுங்களோட பேர், அந்த வர கேரக்டர்ஸோட பேர், எல்லா பேருமே வந்து நம்மளுக்கு புரியாத மாதிரி தான் போயின்னு இருக்கோம். என்ன நடக்குது அப்படின்னா, வெள்ளைக்காரங்க வந்து அந்த தீவில் வந்து வளங்கள் அதிகமாக இருக்கிறதுனால அந்த தீவை வந்து எப்படின்னா வந்து நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடணும் சொல்லிட்டு வராங்க. ஆட்டியை போடுறதுக்கு வந்துன்னு இருக்காங்க கடல் வழியா. இவங்களுக்கு யாரும் உதவி பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த போஸ் வெங்கட் ஒரு வந்து அந்த கெட்டப் பார்க்கும் போதெல்லாம் நம்மளுக்கு வந்து ஒரு பைத்தியத்தை பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஒரு நார்மலாக ஒரு கேரக்டர் பண்ண சொன்னால் போஸ் வெங்கட் வந்து தன்னை ஒரு பைத்தியக்காரனாக நடிச்சு கொடுத்துக்கிறா போல. அது பார்க்கறதுக்கு சகிக்கலை. அப்புறம் வந்து அதில் அந்த 5 தீவில் ஒரு தீவில் வந்து அந்த மக்களை வந்து கூட இருக்கிறவர் வந்து இவர் நம்ம நடராஜ், அதாவது நம்ம சதுரங்கட்ட ஃபேமு. அவர் வந்து ஒரு கெட்டப்பு, அதாவது வெள்ளக்காரங்கிட்ட காசு வாங்கி போஸ் வெங்கட் கூட சேர்ந்து அந்த தீவில் இருக்கிற ஆளுங்கள்லாம் ஏமாற்றி போய் கொல்ற மாதிரி கொன்று அது மூலிமா அந்த தீவை கைப்பற்றலாம் சொல்லிட்டு இவர் பாட்டு தனியாக சுற்றினுக்கிறாரு. அந்த கெட்டப் கூட நடராஜுக்கும் செட் ஆகலை. இது வந்து கிரிஞ்சி அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு இந்த ஃபீலிங் கொடுத்துது. இந்த கேரக்டர்ஸ் நடுவில் ஒரு மாசான கேரக்டர் உள்ள வருது அப்படின்னா அது கருணாஸ் தாங்க. கருணாஸ் கேரக்டர் பார்க்கும்போது ஏன்டா இப்படிலாம் பண்ணினுக்கிற அப்படின்ற கேள்வி வந்து ஒரு சிரிப்போட வந்து நம்மக்குள்ள வருது. ஏன்னா அவர் பண்ணுற சேஷ்டெல்லாம் இருக்குது. அவர் கையை அவரே வெட்டிக்கிறது, ஒஞ்ச கையோட மோள அடிக்குது சொல்லிட்டு ஒரு தற்கூரி பண்ணுற வேலையெல்லாம் கருணாஸ் பண்ணின்னு இருப்பாரு. சரி, இப்போ வந்து சீரியஸாக கதவுல வருவோம். அந்த கதையில வந்து இந்த மாதிரி ஒரு கருணாசு வெட்டங்கையோட மோள அடிக்கும் போது அந்த காட்டுவாசி சூர்யாவை காட்டுறாங்க. அந்த காட்டுவாசி சூர்யா வந்து உள்ள வரும்போது அவருக்கு வந்து ஒரு தீ மியூசிக்கை போட்டுறாங்க. அதில் வந்து கங்கு 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 வா அப்படின்றாங்க. நான் என்ன சொல்கிறேன், கங்குவா இருக்கட்டும், நீ முதல்ல கத்தாம வா. ஏன்னா ஆடியன்ஸ்லாம் கத்துறதுனாலே, அந்த காட்டுவாசி சூர்யா கத்துறதுனாலே ரொம்ப வந்து டிசப்பாயிண்ட் ஆகிறாங்க. அதனால கத்தாம வந்தா அந்த கேரக்டர் ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். அந்த காட்டுவாசி சூர்யா என்ட்ரி கொடுத்ததுக்கு அப்புறம் படத்தோட கதையே வேற லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சு இருக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா, நடராஜனை வந்து இவர் வந்து நம்பிக்கை துரோகம் பண்ணுறதுனால கொன்னதுனால
நடராஜனோட மனைவியும் அந்த விரக்தியில் அந்த நெருப்புலேயே வந்து செத்துடுறாங்க. இவங்க 2 பேருக்கும் பையனா ஒரு ஏலியன் வந்து ஒன்று பிறந்துக்குது போல். அது இருக்குது, அது பண்ணுற அயோக்கியத்தனம்லாம் வந்து படத்தில் வந்து தாளில். அதை வந்து சூர்யா வந்து பாவம் பார்த்து தத்தெடுத்துனாரு. அந்த பையனை சூர்யா தத்தெடுத்த மொமெண்ட்ல இருந்து இந்த படத்துக்கு 7.5 ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த பையனை காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு அதுலேயே வந்து படத்தை ஓட்ட ஆரம்பிச்சிட்டானுங்க. திடீர்னு சிவாவுக்கு வந்து கதையோட ட்ராக்கே மாற்றி விட்டாங்க. சரி என்னடா பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா அந்த பையனை வந்து ஃபஸ்ட்டு வந்து புலிகிட்டேருந்து காப்பாற்றுறாங்க, காட்டுலேருந்து. அப்புறம் வந்து அந்த ஒரு முதலைகிட்டேருந்து வந்து அந்த பையனை காப்பாற்றணும். அவன் வந்து அந்த அறந்தாவால் ஒன்றா இருக்கு சொன்னால் ஒன்றா இல்லாமல் தனியாக போய் எங்கேயோ தண்ணியில் குச்சி விளையாடி முதலைகிட்ட மாட்டிப்பான். அந்த முதலைகிட்டேருந்து காப்பாற்றணும்னு சொல்லிட்டு சூர்யா அது ஒரு கத்தி நம்ம பிரெயினை வந்து பிளாஸ்ட் பண்ணுறாரு. அந்த முதல்ல கூட எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த கார்ட்டூன் நெட்வொர்க்கில் வந்து ஒரு பொம்மை சீரியல் ஒன்று வரும். அதில் வந்து ஒரு முதல்ல வந்து ஒரு கெட்டப் பொண்ணு ஒரு சீரியல் வரும். அது எனக்கு வந்து என்ன பேருன்னு சரியாக ஞாபகம் இல்லை. அந்த கெட்டப்பில் வர முதல்ல மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அது ஒரு பொம்மைன்றது வந்து நம்மளுக்கு தெளிவாயிடுது. அப்பயே அது எப்போ பொம்மைன்னு நம்மளுக்கு தெளிவாகுதோ அப்பயே வந்து அந்த சீனோட ஃபீலிங் வந்து நம்மளுக்கு ஒட்டாததுனால சூர்யா என்னதான் கத்திட்டு அந்த முதலையை குத்தி இப்படி தூக்கி பின்பக்கமாக தூக்கி போட்டா கூட நம்மளுக்கு வந்து இது பொம்மை தாண்டா தூக்கி போடுறேன், உனக்கு எதுக்கு இவ்வளோ பில்டப்புன்ற மாதிரி நம்மளுக்கே வந்து அந்த கிரிஞ்சி வந்து இதில் வந்து உள்ளே வந்துடுது. சரி அங்கேருந்து வந்து அந்த பையனை காப்பாற்றினார். மறுபடியும் வந்து அந்த பையனை காப்பாற்றினே இருக்கும்போது பாபி டியோல் வந்துடுறாரு. பாபி டியோல் இருக்கிறாரு, அவர் என்ன பண்ணி வச்சுக்கிறாங்க அப்படின்னா, ஒரு நம்மளோட பக்கத்து வீடு தாத்தாங்கிறாருல, அந்த பக்கத்து வீடு தாத்தா சண்டை போடுற மாதிரி, அதாவது எதனா பிரச்சனை வரும்போது லுங்கி கட்டு மாசம் வருவார்ல, மாசம் வந்து ஏய் என்ன குரல் குத்துனுக்கிறேன், ஏய் என்ன இங்கேயே வண்டி நிறுத்துற, ஏய் என்ன அங்கே போ இங்கே போன்னு சொல்லிட்டு உன்னை நான் கொல்லாமல் விட மாட்டேன்டா, உன்னை நான் எப்படின்னா சாவடிக்கிறேன்டா சொல்லிட்டு காடு உந்து பெருங்கடல்லேருந்து அந்த தீவு உந்து இந்த தீவு வந்து சொல்லிட்டு படிக்காத பத்தில் விவேக் பேசுகிற டைலாகு அந்த மாதிரிலாம் பேசிட்டு வந்து பாபி டியோவில் அவர் பாட்டு தனியாக ஒரு காமெடியை பண்ணினுக்கிறாரு. சரி பாபி டியோலுக்கும் அவங்க சூர்யாவுக்கும் சரியான போட்டி நடக்கும் அப்படின்ற பட்சத்தில் 2 பேரும் கத்திக்கினே இருக்கும்போதே இன்டர்வல் விட்டுறாங்க. அந்த இன்டர்வல்லையே நம்மளுக்கு பாதி உயிர் அப்போ தான் உள்ளே வரும், ஏன்னா நம்ம வெளியே போக போகிறோம் சொல்லிட்டு. இன்டர்வலுக்கு அப்புறம் படம் செம்ம இன்ட்ரெஸ்டாக போக போகுது சொல்லிட்டு நம்ம உட்காந்துன்னு இருக்கோம் பாப்கார்ன் இதெல்லாம் வாங்கிட்டு. ஆனால் அந்த பணம் பாருங்க ஒரு விஷயத்த அதே கான்செப்டே தூக்கி அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல என்னென்ன நடந்ததோ அதே தூக்கி செகண்ட் ஹாஃப்ல போட்டு அந்த பையனை காப்பாற்றணும் சொல்லிட்டு அதுலேயே கதை வந்து நவுறுது. சரி ஒரு கட்டத்தில் வந்து சூர்யா வந்து பாபி டியோல் வந்து கொல்ற நிலைமை வருது. அதாவது கொல்ற நிலைமை வந்து ட்ரை பண்ணுறாரு, எப்படி கழுத்து நெரிச்சு ஒரு கப்பலில் கழுத்தை நெரிச்சு ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ என்ன சுச்சுவேஷன் அப்படின்னா, அந்த பையன் வந்து தொங்கின்னு இருப்பான் கயிறில் தொங்கின்னு சொராங்கெல்லாம் சுற்றி இருக்கும், கடலில் வந்து தொங்க விட்றாப்போல பாபி டியோல். அதை வந்து சூர்யா ஒரு கையிலே பிடிச்சின்னு ஒரு கையிலே சண்டை போடுற மாதிரி சீனு. பாபி டியோல் வந்து எப்படியோ நல்லா வெறி கொண்டு வந்து சூர்யாவோட கழுத்தை பிடிச்சி தூக்கிறாரு. சூர்யா வந்து 5 நிமிஷமா அதுலேயும் பிடிச்சின்னு போயிரு. சூர்யாவுக்கு ஏதோ ஆகிற மாதிரி ஆகிட்டு கயிறு விடுற சுச்சுவேஷன் தான். ஆனால் அப்போ ஒரு வெறி வருது. அப்போ சூர்யா வந்து காட்டுற ஃப்ரேம் வந்து ஏதோ சும்மா வந்து கை இப்படி வச்சுன்னு மாதிரி தான் இருக்குது. நம்மளுக்கு வந்து அது வந்து ஒட்டவே இல்லை அந்த சீனு. அது அவர் சூர்யா சும்மா இருக்கிறத பார்த்தா இன்னும் கொஞ்ச நேரம் அந்த கயிறை தாக்கி பிடிச்சிருக்கலாம் தான் நம்மளுக்கு தோணுது. தேவையில்லாமல் அந்த பையன் எமோஷன் ஆகி பாவம் சாவரன்னு சொல்லிட்டு சொராங்கல குச்சிரா போல புலியிலேருந்து முதலேருந்து காட்டுவாசிக்கிட்ட இருந்து கஷ்டப்பட்டு இந்த பையனை காப்பாற்றுற சூர்யாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம். ஏன்னா கசியில் சொராங்கிட்ட குத்துட்டோமே அப்படின்ட்டு ஃபீலிங் சூர்யாவுக்கு வந்துடுது. சரி அதுக்கப்புறம் சூர்யா வந்து அந்த பையன் செத்துறான்ட்டு பாபி டியோவில் வந்து அப்போ சப்பையாகிறாப்புல, சப்பையாகிட்டு ஈஸியாக சா வச்சுட்டு அந்த கப்பல்லேருந்து எஸ்கேப் போயிடறாப்புல. இது ஒரு ஃப்ளாஷ்பேக்கு. சரி இதை வச்சு அப்படியே இன்டர்கட்டாக எடுத்துகிட்டு வந்து நம்ம 2024 விட்றாங்க. எது அந்த சிட்டி ஸ்டைல் சூர்யாவும் அந்த ரிசர்ச் சென்டரில் தப்பிச்சு போனாங்க அந்த பையனும் இருக்காங்க. அதே மாதிரி செட்டு அதே மாதிரி மாடுலேஷனு இன்னும் அது அப்படியே ஃப்ளைட்டில் நடக்குது. ஃப்ளைட்டில் வந்து சூர்யா வந்து தனியாக போகிறாரு. அவர் இங்கே குதிப்பார், இந்த கண்டெய்னரில் குதிப்பார், அந்த கண்டெய்னரில் குதிப்பார், அப்படியே வந்து எகிரி ஃப்ளைட்டில் கூட குதிப்பார். அது எப்படி குதிக்கிறாருன்னு நமக்கு தெரியாது, கேட்டால் சூப்பர் பவர்ன்றானுங்க. அதனால நம்ம அதுக்குள்ளே போவானா குச்சிட்டே வந்து. ஆனால் அந்த ஃப்ளைட்டில் இருக்கிறவங்கலாம் வந்து துப்பாக்கி ஒரு ஹை ரேஞ்சு துப்பாக்கியெல்லாம் வச்சுக்கின்னு நல்லா பயங்கரமான அவங்களும் ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர் மாதிரி இருக்கிறானுங்க. அங்கே வந்து சூர்யா தனியாக போகிறாரு, அங்கே தான் அந்த பையன் இருக்கிறான் அந்த ஃப்ளைட்டில். அங்கே எப்படி காப்பாற்றுறாரு அப்படின்னா,
சூர்யா வந்து தொங்க விட்ருவாங்க லாஸ்ட்ல சண்டை போட்டு தொங்க விட்டு அந்த ஃப்ளைட்டு உச்சத்தில் பந்து நிற்குது ஃப்ளைட்டு அங்கே சூர்யா தொங்கி நிற்கிறாரு. திடீர்னு அந்த பையன் நினைவுலாம் வந்து போல அவருக்கு வந்த உடனே இந்த பையனை காப்பாற்றி ஆகணும், போன ஜென்மத்தில் விட்டோம், இந்த ஜென்மத்தில் விடவே கூடாதுரா சொல்லிட்டு ஒரு வெறி ஒன்று வந்து அந்த வெறியை வந்து வழக்கம் போல எல்லா படத்துலையும் கிரியேட் பண்ணுற மாதிரி சிவா தான் கிரியேட் பண்ணாரு. சரி அங்கேருந்து அப்படியே வந்து வெறி கொண்டு மேலே ஏறாரு ஃப்ளைட்டில். திடீர்னு ஃப்ளைட்லேருந்து அப்படியே கீழேருந்து மேலே ஏறி அந்த துப்பாக்கியில் வச்சுருக்கிறாங்கல்ல அவங்க எல்லாரையும் வந்து துப்பாக்கியை வந்து தள்ளி விட்டுட்டு கையிலேயே தள்ளி விட்டுட்டு அவங்க அது சொல்ல மாட்டாங்க, கையிலேயே தள்ளி விட்டுட்டு அவங்க எல்லாரும் அச்சு போட்டு அந்த பையனை வந்து காப்பாற்றிறாப்புல. இதுதான் கதை. ஆனால் இது நீங்களே என்ன வந்து ஒரு கேள்வி ஒன்று கேட்கலாம், சரி இவ்வளோ கதைன்னு சொன்னீங்க அது என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிளுங்க, சூர்யா தத்தெடுத்த பையனை காப்பாற்றுறது. இதுதான் வந்து கங்குவோட மொத்த கதையாகவே அமைஞ்சிருது. சரி படம் ஒரு வழியாக முடிய போகுது அப்படின்னு நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற கட்டத்தில் இன்னொரு பெரிய குண்டா தூக்கி போடுறாங்க. என்னடான்னு பார்த்தா அந்த பாபி டியோல் இறந்தார்ல அந்த தீவில் வந்து ஒரு புது கேரக்டர் உள்ளே வருது. அது யாருன்னு பார்த்தா நம்ம மெய்யழகன் படத்தில் நம்மளை போட்டு வாட்டு 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 வாட்டுன்னு வாட்டி எடுத்த நம்ம கார்த்தி வந்து உள்ள வர்றாரு. கார்த்திக்கும் பாபி டியோலுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டும் இல்லைங்க. கொஞ்சம் மேக்கப்பை வந்து கொஞ்சம் அதிகமாக போட்டு இன்னும் கொஞ்சம் லூசுத்தனமாக பண்ணிட்டு அந்த தீவுக்குள்ளே வந்துட்டு பாபி டியோல் கொல்லி போட்டு நான் வந்து இதோட ஒரு பயங்கரமான கேரக்டர் காட்டுறதுக்காக கார்த்தியை உள்ளே போட்டுக்கிறாங்க. சரி கார்த்தியை உள்ளே போட்டாச்சு பார்த்து முடிப்பானுங்கன்னு பார்த்தா இல்லை, அந்த சிட்டியில் வந்து கார்த்தியை வந்து அவரும் இன்னொரு ஜென்மத்தில் வந்து பிறந்துக்கிறாரு போல. பல்லுலாம் வந்து கோல்டு கலர் பெயிண்ட் வச்சுட்டு ஒரு டம் எடுத்து வாயில வச்சுட்டு அவர் பாட்டு வந்து ஒரு டிவியை ஒன்று பார்த்துக்கிறாரு. அந்த டிவியில் வந்து சூர்யாவை பார்த்துக்கிறாரு. இப்போ நம்ம படத்தை பார்த்தது அவங்க ஒரு டிவியில் வந்து சூர்யாவை அந்த மூஞ்ச பார்த்துக்கிறாங்க. சரி இப்போ வந்து அதோடையாச்சும் முடிப்பாங்கன்னு பார்த்தா திடீர்னு வந்து ஆடியன்ஸ்க்கெல்லாம் ஹார்ட் அட்டாக் வர மாதிரி பார்ட் 2 ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்கிறானுங்க. என்னடா பண்ணி வச்சுக்கிறீங்க டேய், பார்ட் 1 முடிக்கணும் கத்தின்னு வரானுங்க. நீங்கள் எப்படி வந்து எந்த தைரியத்தில் பார்ட் 2 போடுவீங்க? அதுவும் வந்து இதை வந்து அண்ணன் தம்பி சண்டையாக எடுத்துன்னு போயிட்டு பார்ட் 2ன்னு போட்டுக்கிறானுங்க. இது வந்து நம்மளால் ஏற்றுக்கவே முடியாத ஒரு வந்து அணுகுண்டியே தூக்கப்பட்ட மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீலிங் கொடுத்துது. அங்கேருந்து வெறிகொண்டு வெளியே வந்தவங்க தான் படத்தை வந்து கை ஊத்துறாங்க, கோபத்தோட கத்துறாங்க, டென்ஷன்லையும் கத்துறாங்க, நிறைய பேர் தலைவலியோட கத்துறாங்க. ஸோ மொத்தத்தில் இந்த சிவா பண்ணிடுற வேலை வந்து நிறைய பேரோட மார்க்கெட்டை காலி பண்ணது மட்டும் இல்லாமல் மக்களோட உயிர்லேயே விளையாடி இருக்கிறாரு. இதுக்கு வந்து இந்த படத்தோட ப்ரொடியூசரான திரு ஞானவேல் அவர்களும் உடந்த சூர்யாவும் இதுக்கு பயந்து தான் தமிழ்நாட்டை விட்டு மும்பைக்கு போயிட்டாரு அப்படின்னு கூட நம்ம வந்து சொல்ல தோணுது. இந்த படத்தில் சொல்லிக்கிற மாதிரி விஷயங்கள் நல்லா இருக்கு அப்படின்னா ஒரு சில இடத்துல பேக்ரவுண்ட் மியூசிக் ரொம்பவே நல்லா இருக்கு கேட்கறதுக்கு, அந்த எஃபெக்ட் வந்து நம்மளுக்கு வந்து முழுமையாக கொடுக்குது. அப்புறம் வந்து 3D வந்து ரொம்பவே அருமையாக கொடுத்துருக்காங்க இந்த படத்தில். அது வந்து இந்த படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அமையும். ஏன்னா 3Dக்காகவே நிறைய மக்கள் வந்து பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. இந்த படத்தில் சூர்யா வந்து நடுவில் ஒரு நம்மளை பார்த்து கேட்குற மாதிரி ஒரு இது வரும் சீனு, நலமா அப்படின்னு கேட்பாரு. ஆனால் நம்ம வந்து சூர்யாவை பார்த்து ஒரு கேள்வி கேட்கணும்னா இது படமா அப்படின்னு தான் கேட்கணும். அந்த மாதிரி இருக்குது இந்த கங்குவா.